காரணம் அவனும் மனிதன். இது ஒரு சமூக நீதி கதை. பாய் அந்த டீ கடையை மிக சுத்தமாக வைத்திருந்தார். பெரும்பாலான பெருசுகள் காலை நடைப்பயணம் முடித்து அவர் டீ கடைக்கு வந்து பெஞ்சில் அமர்ந்து நாளிதழ் படித்து அதில் உள்ள செய்திகளை சக நண்பர்களோடு பேசி சிரித்து மகிழ்ந்து அதன் பின் தான் வீட்டிற்கே போவார்கள். அனைவருக்கும் அவர் மிக நெருங்கிய நண்பராக திகழ்ந்தார். காசு கொடுத்தாலும் நாளைக்கு தருகிறேன் என்று வாய்தா வாங்கினாலும் பொறுத்து கொள்வார். காலை சுமார் 9 மணிக்கே கடையை சாத்தி வீட்டுக்கு சென்று விடுவார். ஒரு முறை பக்கத்து ஊரைச் சேர்ந்த முனுசாமி அவரது கடைக்கு வந்து டீ குடிக்க ஆரம்பித்தார். பாயின் அணுகுமுறை, பழகும் விதம் அனைத்தும் முனுசாமிக்கு மிகவும் பிடித்திருந்தது. பேச்சு வாக்கில் முனுசாமி ஒரு வங்கி ஏடிஎம்மில் இரவு காவலாளராக பணிபுரிவதாகவும் அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதாகவும் மனைவி சுகவீனமாக வீட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்தது. தினமும் வர ஆரம்பித்த முனுசாமிக்கு பாய்க்கும் நெருங்கிய நண்பராகி கடையில் அவரால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். பாயும் அவரிடம் பணம் ஏதும் வாங்காமல் காலை சிற்றுண்டியும் டீயும் கொடுத்து வந்தார். இப்படியே ஒரு மாதம் கடந்தது. திடீரென்று முனுசாமி கடைக்கு வருவது நின்று போனது. பாய்க்கு முனுசாமி பற்றிய எந்தவித செய்தியும் தெரியவில்லை. வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் கேட்டு பார்த்தார். ஆனால் அவர்களுக்கு முனுசாமி பற்றி தெரியவில்லை. அதுவே மிகுந்த கவலை அளித்தது. ஒரு நாள் கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்க பக்கத்து ஊருக்கு சென்றார். அப்போதுதான் முனுசாமி அந்த ஊர் என்பதும் முருகன் கோவில் பக்கத்தில் தான் வீடு இருக்கிறது என்று முனுசாமிக்கு சொன்னது நினைவிற்கு வந்தது. அந்த நேரத்தில் வந்த தபால்காரரிடம் முனுசாமி பற்றி கேட்டபோது அவர் கூறியது பாய்க்கு மிகுந்த வேதனை அளித்தது. முனுசாமி கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இரவு காவல் வேலைக்கு பேங்க் ஏடிஎம்முக்கு சென்றபோது நடுராத்திரியில் வந்த கொள்ளையர்கள் அவரை அடித்து போட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றதும் அதன் பிறகு அதிகாலை ஏடிஎம்முக்கு வந்தவர்கள் பேங்குக்கும் போலீஸுக்கும் செய்தி சொன்னதும் பிறகு ஆம்புலன்ஸ் வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போனதும் கேள்விப்பட்டு மிகுந்த வேதனை அடைந்தார். உடனே தபால்காரர் மூலம் முனுசாமியின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறி கையில் இருந்த பணத்தையும் கொடுத்து மிகுந்த வேதனையோடு திரும்பினார். முனுசாமி பழகிய நாட்களை நினைத்து, ச்சே, என்ன வாழ்க்கது, நேற்றிருந்தவர் இன்னைக்கு இல்லையே என வேதனைப்பட்டார். அதோடு கூட தான் கிறிஸ்துவ பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டதால் சொத்து எதுவுமின்றி விரட்டி அடிக்கப்பட்டதையும் முனுசாமி தன்னிடம் சொல்லி ஆறுதல் தேடிக்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார். அடுத்த நாள் பாயின் நடவடிக்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. காலை 9 மணிக்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் கடையை நடத்தாத பாய் மதியம் 3 மணி வரை கடையை திறந்து வைத்திருந்தார். வழக்கம் போல 9 மணி வரை காலை சிற்றுண்டி, டீ, காப்பி போடுவதை தொடர்ந்து பின்னர் மதியம் சூடான பிரியாணி சமைத்து விற்க ஆரம்பித்தார். அவரது இந்த நடவடிக்கை வாடிக்கையாளர்களுக்கு வியப்பாயிருந்தது. அதோடு கூட முனுசாமி இப்பொழுதெல்லாம் வருவதில்லை என்பதையும் வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் முனுசாமி பற்றி அவரிடமே கேட்டனர். அப்போது பாய் முனுசாமி பற்றிய விஷயங்களை அவர்களுக்கு தெரிவித்தார். டீ வியாபார வசூலை நான் வச்சுக்குவேன். பிரியாணி மூலம் வர்ற வருமானத்தை முனுசாமியின் மனைவி உடல் நலத்திற்காகவும் அவரது பிள்ளைகளின் படிப்பு செலவிற்காகவும் கொடுக்கப் போவதாகவும் கூறினார். முனுசாமி பற்றிய செய்தி கேட்டு அனைவருமே வருத்தப்பட்டனர். அவரவர் தங்களால் ஆன பண உதவி செய்தனர். சமூக நலத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற சகாயம் அரசாங்க மானியத்தில் மாவு அரைக்கும் இயந்திரம் வாங்கி கொடுக்க முன்வந்தார். அதற்காகும் முன்பணம் மற்றும் அரசு மானியம் பெற வழிவகைகளை செய்வதாகவும் அதனால் முனுசாமியின் குடும்பத்தினருக்கு அவர்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு வழி வகுப்பதாகவும் கூறினார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் சேர்ந்து குடும்பத்தினருடன் முனுசாமி வீட்டிற்கு சென்றனர். குடும்பத் தலைவிகள் முனுசாமியின் பிள்ளைகளை குளிப்பாட்டி தாங்கள் எடுத்து வந்திருந்த புத்தாடைகளை அணிவித்து அழகு பார்த்து பிள்ளைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டனர். இதையெல்லாம் பார்த்த முனுசாமியின் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஜாதி மதம் மாறி திருமணம் செய்ததால் எங்களை சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒதுக்கி வைத்ததால் மனமுடைந்து தான் நோய்வாய்ப்பட்டதாகவும் நான் வணங்கும் கடவுள் என்னை கைவிடாமல் இன்று இத்தனை சொந்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் கண்ணீர் மல்க அவர்கள் முன் மண்டியிட்டு தன் நன்றியினை தெரிவித்தாள். மும்மதத்தினரும் இணைந்தாள். அப்போது பக்கத்தில் இருந்த தேவாலயத்திலிருந்து ஒலித்த ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என்ற பாடல் மிகவும் அர்த்தமுள்ளதாகவே இருந்தது.